கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை இந்த நாளில் வாழ்த்தி ஆசீர்வதித்து, இந்த 7வது நாளில் யோசுவா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்த எரிகோ மதிலை போல உங்கள் வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்டிருந்த மதில்கள், கட்டப்பட்டிருந்த சத்துரு கட்டின வேலிகள், சத்துரு கட்டின எல்லாவற்றை கர்த்தர் இன்றைக்கு இந்த எக்கால சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது, யோசுவா அந்த ஜனங்களை பார்த்து, ஜனங்கள் எல்லாருமாக ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள், அப்பொழுது பட்டணத்தின் அல்லங்கம் இடிந்துவிடும் என்று சொன்னார். அதே போல் இன்றைக்கு இந்த ஆர்ப்பரிப்பு எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதிங்கள், ஆராதிங்கள், இந்த எக்கால சத்தத்தை கேளுங்கள். அன்றைக்கு ஜனங்கள் 7வது நாள் 7 முறை அலங்கத்தை சுற்றி வர வேண்டி வந்திருந்தது. ஆனால் இன்றைக்கு பரிசுத்தாவின் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது எங்களோடு சேர்ந்து ஆர்ப்பரிங்கள், துதிங்கள், ஜெபிங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா தடைகளும் கட்டுகளும் தேவனாய் கர்த்தர் இடிந்து விழும்படி செய்துவிட்டார். இந்த 7ஆம் நாளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இந்த யெகோவா நிஸ்ஸி ஜெயம் எடுக்க உதவி செய்வாராக. God bless you all. ஆமேன், ஆமேன், ஆமேன்.